கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயிலை பத்தி தாங்க பார்க்க. கோயிலோட வரலாறு சொல்லுங்க. இவர் பிறந்தது போதமலை, வளர்ந்தது வளரிமலைன்னு சொன்னாங்க பெரியண்ண. அப்ப அங்க வராத பஞ்சம் அங்கிருந்து வர்றாங்க. வந்தோடனே வருஷி பழத்துல அவுட்சைட்டி பைய வீட்டுல தங்கச்சி எல்லாம் அங்க அடிமைக்கு வச்சுட்டு வர்றாரு. வந்துட்டு மலை மேல இங்க பார்க்கும்போது ஆடு மாடு மேய்க்க கூட்டம் இருக்காரு. இருந்துட்டு சரி நம்ம தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு இங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட இங்கேயே சமைச்சிட்டாரு. தங்கச்சி கீழே வருஷி பள்ளத்துல அந்த பிரியஞ்சல்ல ஒரு பெரிய சாமி கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்து எழுந்து வந்த இடம் தான் அது. இளப்பாரி உட்காந்து வந்த இடம். அப்புறம் இங்க வந்தோடனே இங்கே இருக்கிறாரு. அப்புறம் அதை பார்த்தோன்னே மாசி மாசம் ஆகினா திருவிழா நடக்கும். மாசி மாசம் பௌர்ணமி அப்ப திருவிழா நடக்கும். ஆமா, பௌர்ணமி திங்கக்கிழமை வந்தோடனே திங்கக்கிழமை திருவிழா. அது தாண்டி செவ்வாய்க்கிழமை முதல் நாளே திங்கக்கிழமை திருவிழா நடக்கும். கோயிலோட சிறப்பு சொன்ன என்னங்க? சிறப்பு என்ன, இப்ப கோழி குத்துல ஒரு ஈடுமுறை வைக்கிறாங்க. ஒரு யாரோ ஒருத்தன் பணம் கொடுக்கல, இப்படி ஏமாத்திரான், அவனுக்கு கோழி குத்திட்டு போனா அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துறான். அண்ணன் பிரச்சனை, அவனுக்கு சொத்து பிரச்சனை, அந்த மாதிரி சொத்து பிரச்சனை இருக்கும்போது கோழி குத்திட்டு போனா மாண்டு மடிவான். அந்த மாதிரி இது. சரி, கல்லு மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க சில இடத்துல. அது கல்லு மாதிரி அடிக்கிறாங்கன்னா கோபுரம், இந்த கோபுரம் எப்படி வளருதோ அது மாதிரி குடி வளரணும். வீடு கட்டினா பாதியில் நிக்குதுங்கிறாங்கல்ல, அதனால வீடு இந்த கோபுரம் கட்டிட்டு போனா கோபுரம் அங்க வீடு வளரும். வீடு கட்டிடுவாங்க. என்னென்ன சாமினா இருக்கு உள்ள? மாசி பெரியண்ணசாமி, காமாட்சி, மீனாட்சி, காத்தவராயம், கருப்பண்ணசாமி, 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. தவிடு அந்த கோரிக்கை, அதாவது கோரிக்கை என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கை எழுதி கட்டிட்டு போனா ஒரு 10 நாளோ 5 நாளோ நிறைவேறிச்சுன்னா என்ன வேண்டுதல் வைக்கிறோம், மணி அடிச்சு வைக்குவாங்க, குத்துகளுக்கு வாங்கி வைக்குவாங்க. ஏன்னா வரவழியில ஃபுல்லாவே அந்த தகடு மாதிரி வச்சிருந்தாங்க, மணி நிறைய கட்டி விட்டுருந்தாங்க. அது அந்த மாதிரி வேண்டுதலுக்கு செஞ்சுட்டு மணி அடிச்சு வைக்குவாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டாங்களோ அது கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா செஞ்சுட்டு போவாங்க.